මෙවර පාර්ලිමේන්තුව ගත්තාම අපිට இம்முறை பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் 2/3 பெரும்பான்மைக்கு அதிகமான புதிய உறுப்பினர்கள் உள்ளனர். உண்மையில் இவர்கள் பாராளுமன்றத்தில் நடந்து கொள்ள வேண்டிய விதிமுறைகள், சம்பிரதாயங்கள், அதேபோன்று பாராளுமன்றத்தில் கௌரவமாக நடந்து கொள்ளும் முறை தொடர்பிலும், அவர்கள் அணிய வேண்டிய உடைகள் தொடர்பிலும் அவர்கள் அறிந்து கொள்வதற்கான விசேட வேலை திட்டமாக செயலமர்வை நடத்தவுள்ளோம். அதேபோன்று அரசியலமைப்பு திணைக்களம், செயலாளர் சபை ஆகியன இணைந்து இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஆலோசனை தொடர்பிலான தகவல்களை வழங்கவுள்ளோம். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான செயலமர்வு எதிர்வரும் 25, 26, 27ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. பாராளுமன்ற வளாகத்தில் முன்னெடுக்கப்படும் இந்த செயலமர்வில் பாராளுமன்றத்தில் செயற்பட வேண்டிய முறைமை தொடர்பில் விளக்கம் அளிக்கப்படவுள்ளது. பதவியேற்பதற்கு முன்னர் அவர்களது தகவல்களை பதிவு செய்வதற்காக தனிப்பட்ட ரீதியில் வருகை தந்து அதனை வழங்கவும் முடியும். அதேபோன்று ஆன்லைன் ஊடாகவும் அவர்களின் தகவல்களை வழங்க முடியும். பாராளுமன்றத்தில் இலத்திரனியல் வாக்கெடுப்பு நடைபெறுவதால் அவர்களுடைய கைவிரல் அடையாளம் எமக்கு தேவைப்படுகின்றது என உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளோம். அவர்களின் கைவிரல் அடையாளத்தினை 19, 20ஆம் தேதிகளில் பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளோம். 10வது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ளது. இதன்போது புதிய சபாநாயகர், பிரதி சபாநாயகர், தெரிவுக்குழு பிரதி தலைவர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட உள்ளனர். செங்கோல் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட பின்னர் சபை நடவடிக்கைகள் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பமாகும். புதிய சபாநாயகர் நியமிக்கப்பட்ட பின்னர் அவர் முன்பாக புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பார்கள். 175க்கும் அதிகமான புதிய உறுப்பினர்கள் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதில் அதிகமானவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். எமது பாராளுமன்றத்தில் 232 ஆசனங்கள் உள்ளன. எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி பக்கம் என ஒரு பக்கம் 116 ஆசனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இம்முறை பாராளுமன்றத்துக்கு அரசாங்கம் சார்பில் 159 ஆசனங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. அதனால் இம்முறை ஆளும் கட்சி சார்பில் ஆசனங்களை ஒதுக்கும் போது ஆளும் கட்சியின் பக்கம் உள்ள 116 ஆசனங்களை நிரப்பிவிட்டு எதிர்க்கட்சி பக்கத்தில் எஞ்சியுள்ள 42 உறுப்பினர்களுக்கு ஆசனங்களை ஒதுக்க நேரிடும். எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களுக்கான ஆசனங்கள் ஒதுக்கப்பட்ட பின்னர் ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் ஆசனங்கள் ஒதுக்குவதற்கு நேரிடும். முதலாவது அமர்வில் சுதந்திரமாக எந்த ஒரு உறுப்பினரும் எந்த ஒரு ஆசனத்திலும் அமர முடியும். ஆனால் அதன் பின்னர் முன்னெடுக்கப்படுகின்ற அமர்வுகளின் உறுப்பினர்களுக்கென ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆசனங்களை ஒதுக்கும் போது சபையின் பதவியின் அடிப்படையில் ஆசனங்கள் ஒதுக்கப்படும். அதாவது சபை முதல்வர், ஆளுங்கட்சி பிரதம கொறடா, எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா, எதிர்க்கட்சி தலைவர், அதை போன்று அமைச்சரவை அமைச்சர்கள், இதற்கு முன்னர் பாராளுமன்றத்தின் உறுப்பினராக ஒருவர் அங்கம் வகித்திருந்தார், அவருக்கும் ஆசனங்கள் ஒதுக்கப்படுகின்ற போது முன்னுரிமை அளிக்கப்படும். பிரதமர் 7வது ஆசனத்திலும் 6வது ஆசனத்தில் சபை முதல்வரும் 5வது ஆசனத்தில் ஆளுங்கட்சி பிரதம கொறடாவும் அமர்த்தப்படுவர். அதே போன்று எதிர்க்கட்சி பக்கமாக ஜனாதிபதியுடன் நேருக்கு நேர் பேச வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சியில் 8வது ஆசனம் எதிர்க்கட்சி தலைவருக்கும் 7வது ஆசனம் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் முற்பகல் 11:30க்கு புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமர்ப்பிக்க உள்ளார்.